வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாவதற்கான திகதி அறிவிப்பு. வனவள அதிகாரி ஒருவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதார் யார் என்பது தொடர்பிலான தகவல்களை விசேட அறிவிப்பின் மூலம் வெளிக்கொணர்வதாக ஜனாதிபதி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாவதற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 25ஆம் திகதி முற்பகல் 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமரசம்பத் தசாநாயக்காவுக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் கடந்த 17ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னால் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த திகதியின் முன்னிலையாக முடியாது என ரணில் விக்ரமசிங்க அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மீண்டும் ஒரு திகதியை அறிவித்து 25ஆம் திகதி முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுத்துள்ளது. எனினும் தனது சட்டத்தரணி இன்னும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் வந்ததும் ஒரு திகதியை வழங்குவதாகவும் இன்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வவுனியா பூவரசகுளம் பகுதியில் மக்களின் சொந்த காணிகளை எல்லையிட வந்த வனவள அதிகாரி ஒருவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. இது ஒரு எல்லைப்புற மாவட்டம். எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த செயற்திட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. தற்போது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு அமைவாக முக்கிய காரணம் நாட்டின் பொருளாதார பிரச்சினையே. கடந்த கால ஆட்சியாளர்கள் விட்ட தவறே ஜேவிபி என்ற என்பிபி ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்தது. இலங்கை மக்கள் என்ற வகையில் பார்த்தால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுடைய சொத்தை கொள்ளையடிக்காத அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் இருக்க வேண்டியது அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரச்சினை. ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை இதைவிட மேலதிகமாக இனப்பிரச்சினை என்ற ஒன்று இருக்கிறது. இந்த அரசாங்கம் பொருளாதார முன்னேற்றத்தை காண்பதற்குரிய முதற்படிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் ஆதரவு அளிக்கலாம். ஆனால் எமது அரசியல் போராட்டத்திற்கான தீர்வு கிடைக்கும் வரையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் விடுவு நோக்கிய பயணத்தில் மாற்றமில்லாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. தற்போதைய அரசுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதனை நீக்காமல் இப்போதும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்றார். அதே போல அண்மையில் வவுனியாவில் மக்களின் சொந்த காணிகளுக்கு வனவள திணைக்களம் எல்லை போடுகின்றமை தொடர்பாக பொதுமக்களால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. நான் அங்கு சென்றமையால் அதனை தடுக்க முடிந்தது. ஏன் அரசாங்கத்தால் இதனை செய்ய முடியாது? இடம்பெயர்ந்த மக்கள் தற்போது தமது சொந்த காணிகளுக்கு செல்வதை இந்த திணைக்களம் எதற்காக தடுக்கிறது? வவுனியா பூவரசகுளம் பகுதியில் உள்ள மக்கள் இது தங்களுக்குரிய காணி என்று தெரிவித்த போது அங்கு நின்ற வனவள திணைக்கள அதிகாரி தனது துப்பாக்கியை எடுத்து காட்டியுள்ளார். நான் அவர்களை எச்சரித்திருந்தேன். இதன் மூலம் அடக்குமுறை அரசியலை செய்வதற்கு அரசாங்கம் மாறினாலும் அரசு நிர்வாகம் மாறவில்லை என்பது புலப்படுகிறது. அதனை மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் உட்பட பல நபர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி வழங்கிய தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதன்படி பல மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பிறகு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். டிசம்பர் 2006 கிழக்கில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ். ரவீந்திரநாத் காணாமல் போனது தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதை பற்றி கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த வழக்கை நிரூபிக்கும் பொறுப்பை வலியுறுத்தியுள்ளார்.
எனினும் கொழும்பில் நடைபெற்ற இரண்டாவது கிளர்ச்சியின் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்டாலின் விஜயசுந்தரம் மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சந்திரரத்ன படுவேத்தன ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த கொலைகள் குறித்து ஜேவிபி பொதுச் செயலாளர் ரென்வின் சில்வாவை விசாரிக்குமாறு சிஐடிக்கு அவர் சவால் விடுத்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார மீது கடுமையான தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட முறைப்பாடுகள் மீது தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். யாருக்கு எதிராகவேனும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாயின் அவை தொடர்பாக நீதிமன்றங்களுக்கும் நீதி கட்டமைப்புகளுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் அல்ல என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அரசியல் நலன்களுக்காக தேர்தல் மேடைகளிலும் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களிலும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் கைதுகள் தொடர்பாக பேசப்படுவது குறித்து கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற கட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் போது மேலும் தெரிவித்த அவர், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நாடெங்கிலும் ஒரே நாளில் நடத்தப்படலாம். சிலவற்றுக்கான தேர்தல் திகதி ஒத்திவைக்கப்படுமாயின் முதலில் நடைபெறுகின்ற பிரதேசங்களின் தேர்தல் முடிவுகள் பின்னர் நடத்தப்படும் தேர்தல் முடிவுகளின் தாக்கத்தினை செலுத்தும். எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு கவனம் எடுக்க வேண்டும் என்றார். உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக உண்மையான நீதியை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக நாங்கள் நீதியை பெற்றுத்தர மாட்டோம் என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் உண்மையான நீதியை சட்டத்துறை மூலம் பெற்றுக் கொடுப்போம். அதற்காக அறிக்கையை பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ளார். அதற்கான பூர்வாங்க வேலைகள் நிறைவு பெற்றுள்ளன. வெகு விரைவில் குற்றவாளிகள் மக்கள் முன் நிறுத்தப்படுவார்கள். நாங்கள் கூறிய அனைத்தையும் செய்வோம். ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பல தமிழ் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதுவும் வெளிவரும் எனவும் ஈஸ்டர் தாக்குதல் அரசியலுக்காக செய்யப்பட்டது எனவும் தெரிவித்தார். மேலும் மக்களின் கருத்து எமது கருத்தும் உள்ளது. அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக மக்களை எவ்வளவு பகடைக்காய்களாக பயன்படுத்தினார்கள். இந்த மக்களுக்காக நியாயத்தை கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அது வெகு விரைவில் வெளிவரும் என தெரிவித்துள்ளார். கம்பளி கெலிஹோயா பிரதேச காதி நீதிபதி ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விவாகரத்து வழக்கின் முடிவை விரைவுபடுத்தி அந்த முடிவை வெளியிடுவதற்காக சந்தேக நபர் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியிருந்தார். இந்த நிலையில் குறித்த வர்த்தகர் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த காதி நீதவான் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவரை கண்டி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பிலான தகவல்களை இன்றைய தினம் விசேட அறிவிப்பின் மூலம் வெளிக்கொணர்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை மாத்திரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சாக்குப்போக்குகளை கூறிய இந்த அரசாங்கம் இன்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சாக்குப்போக்குகளை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். அரசியல் களத்தில் முதலாளித்துவம், சோசலிசம், கம்யூனிசம், சமூக ஜனநாயகம் என பல்வேறு கோட்பாடுகள் காணப்படுகின்றன. இவற்றில் சமீபத்தில் இணைந்தோர் கோட்பாடு தான் பொய்யும் பாசாங்குத்தனமுமாக ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் பொய்யான கோரிக்கைகளை முன்வைத்த மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான திசைகாட்டி அரசாங்கம் தற்போது புதிய கூற்றுக்களை முன்வைத்து முட்டாள்தனமான பிரஸ்தாபிக்கும் அரசாங்கமாக மாறியுள்ளது. நாட்டு மக்களை ஏமாற்றும் அரசாங்கம் இன்று செய்வதறியா அரசியலை முன்னெடுத்து வருகிறது என தெரிவித்தார். இந்த பொய், திருட்டு, ஏமாற்றுதல் போன்றவற்றால் தொடர்ந்தும் நாம் ஏமாறுவதா இல்லையா என்பதை இந்த நாட்டு மக்களை தீர்மானிக்க வேண்டும். ஆளுந்தரப்பினர் பழைய பொய்களோடு புதிய பொய்களையும் முன்வைத்து வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் கூட இல்லாத சலுகைகள் வழங்குவதாக பொய் சொல்கிறார்கள் என்றார்.